ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ஆண்டவருடைய திருமுழுக்கு அவரை இறைமகனாக தேர்ந்து கொண்டது போல நாமும் தேர்ந்து கொள்ளப்பட அழைக்கப்படுகிறோம். இந்த உன்னத அனுபவத்துக்கு பங்கு பெற உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், உம்மை அல்லாமல் எனக்கு யாரும், என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே, எல்வேளையும் ஐயா நீர்த்தாரே, எல்வேளையும் ஐயா நீர்த்தாரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் ஏசையா அல்லேலூயா. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் ஏசையா அல்லேலூயா, என் ஏசையா அல்லேலூயா. ஆமாண்டவரே, உண்மை அல்லாமல் எங்களுக்கு வாழ்வில்லை என்பதை உணர்ந்து உண்மையை நாங்கள் பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 15 to 22 வசனங்கள். மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார். யோவான் அவர்கள் அனைவரையும் நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வல்லமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் தூய ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை கையில் வைத்துக் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரிப்பார், கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தி அறிவி குறுநில மன்னன் சகோதரன் மனைவியான ஏரோதியாவை வைத்திருந்தான் பொருட்டு இவன் நினைத்த மற்ற எல்லா தீச்செயலின் பொருட்டு யோவான் அவனை கண்டித்தார். எனவே அவன் தான் செய்த தீச்சைகள் எல்லாம் போதாதென்று அவரை சிறையில் அடைத்தான். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்து தூய ஆவி புறாவடியில் தோன்றி அவர் மீது இறங்கிய போது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்ற வானத்திலிருந்து ஒலித்தது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மக்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெறுகிற வேளையில் இயேசு அங்கு வந்து திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது எல்லாரும் இந்த பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கு பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இயேசுவின் பாவியை கிடையாது, தன்னை தாழ்த்தி பாவியில் ஒருவராக கருதப்படுவதற்காக அவர் அந்த தண்ணீரில் இறங்கி கொண்டிருந்தார். வானம் திறந்தது, புலப்படுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அது அவருடைய நிலை. இவரை நண்பார்ந்த மகன் நான் இவரிடத்தில் பூரிப்படையேன், வெல் ப்ளீஸ் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய திருமுழுக்கை நாம் நினைவு கூற வேண்டும். அவர் திருமுழுக்கு பெற்றதால் நாமும் திருமுழுக்கு பெற வேண்டும். இந்த திருமுழுக்கில் என்ன நடக்குது? அவர் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் வருகிறது பரிசுத்த ஆவியாலும் நெருப்பால், பரிசுத்த ஆவியாலும் பரிசுத்த ஆவியாலும் நெருப்பாலும், பரிசுத்த ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு. பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர், பரிசுத்த ஆவிக்கு 5 அடையாளங்கள் இருக்கு. நெருப்பு, நீர், காற்று, எண்ணெய் இவைகள் இருக்கிறது. ஆனால் நாமும் திருமுழுக்கு பெறுகிறோம். அது ஒரு சடங்கு ஆச்சாரியமாக மட்டுமல்ல, அந்த ஞானஸ்தான அருளை வாழ்வில் நாம் ஆதாயமாக்க வேண்டும். நெருப்பு நம்முடைய வாழ்விலே, நெருப்பு எப்பொழுது நம்முடைய வாழ்வில் நெருப்பு அனலை உணர்கிறோம், எப்பொழுது கருத்து தெரிந்த பிறகு நமக்கு திருமுழுக்கு அருள் கொடுக்கப்படுகிறது. நாம் என்ன செய்வோம்? நெருப்பு சுட்டெரிக்கிற நம்ம பாவ கரைகளை எல்லாம் சுட்டெரித்து அவை புசுக்கி போடுகிறோம். நம்முடைய வாழ்வை அப்படி நம்முடைய எல்லாவற்றையும் அழித்து விடுகிறது.
ஒன்று யோவான் கடிதம் 1:7 சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவின் ரத்தம் செய்கிற பாவங்களை மன்னிக்க வல்லதாக நமக்கு பாவம் மன்னி பரிசுத்தமாக்கப்படும். அக்கினி போடவன் அது இப்பொழுதே பற்றி எறிவது ஏக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சுட்டரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய உள்ளம் முடி பெற வேண்டும். என்னை பின் சிலரில் நடவான் ஜீவனுடைய கொண்டிருப்பான். நம்முடைய இதயத்தில் ஜீவன் குடியிருக்கும். ஜீவ வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். அந்த ஒளியானது நம்பிக்கை விட்டுக சோர்ந்து போன நமக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கை நாம் அடையக்கூடியதாக இருக்கிறது. எபிரேயர் 11:1 பார்க்கும். கண்ணில் காணாதவற்றின் மீது அசைய முடியாத நம்பிக்கை அதை பெற்றுக்கொள்வோம் என்ற உறுதிதான், மன உறுதிதான். ஆகவே அந்த ஆண்டவருடைய பிரசனத்தை கண்ணில் காண்கிறதன் அடிப்படையில் கண்ணில் காணாதவற்றிலே நாம் நம்பிக்கை கொள்கிறோம். 1 Corinthians 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? உண்மையிலே நாம் கடவுளுடைய நம்பிக்கையிலும் பாவ பலவீனங்கள் துன்பங்கள் மத்தியிலும் இறைவனை கண்முன் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, ஒளியானது பாதை காட்டு. கடவுளுடைய வார்த்தை எப்படி 119, 105 பாதைகளுக்கு ஒளியும் ஒருவரும் பாதைக்கு தீபமாக இருக்கிறது போல கடவுள் நமக்கு வழிகாட்டி அவருடைய ஜீவனை கொடுத்து அந்த சத்தியத்தில் நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய உள்ளம் ஒளி பெற்றதா, தூய்மை பெற்றதா. சுட்டரிக்கப்படும் போது நாம் தூய்மை பெறுகிறோம், சுட்டரிக்கப்படுகிறோம். அதே போல 2 Corinthians 2 Timothy 1:7 சொல்லுகிறார், நாம் உங்கள் மீது கைகளை விரிக்கும் போது நீங்கள் அனல் உள்ளவர்களா, ஆர்வம் உள்ளவர்களா, பற்றி எறிய வேண்டும் என்று. அதுதான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாசு வழியிலே செல்லும் போது நான் கடவுளை வார்த்தையை அறிவிக்கும் போது உங்களுடைய உள்ளம் பற்றி எறியவில்லையா என்று கேட்டார். உங்களுடைய உள்ளம் ஆர்வமாய் எப்படி இயேசு தேவாலயத்தில் திருப்பாடல் 69 பார்க்கிறோம். உள்ள ஆர்வம் அவரை சுற்றி எரித்தது போல அவர் சாட்டை பின்னி தேவாலயத்தில்தான் துரத்தி விட்டார். அதே போல் நாம் தெய்வ மீது பசித்தாக, நீதியின் பால் பசித்தாகத்தை கொண்டு ஆர்வத்துடன் நாம் இறைவனுக்குள் செயல்பட வேண்டும். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய கொடைகளையும் பரிசுத்தாவுடைய வல்லமையை பெற்று நாம் என்றும் ஆர்வமுள்ளவர்களா, ஒளியின் மக்களாய், எப்படி உலகின் மக்களாய் இருக்கிறோம் அதுபோல ஒளியின் மக்களாய் லூக்கா 16:8 சொல்லுவோம். இவ்வுலகின் மக்கள் ஒளியின் மக்களுடைய முன்மதி உடையவர்களாக இருக்கிறார். நாம் ஆண்டவரை முதன்மையாக முழுமையாக தேடி அவருடைய நிறைவாழ்வுக்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய திருமுழுக்கு எப்படி இறைமகனாக அவர் ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாம் அந்த இறை மக்களுக்குரிய அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நேரத்திலும் கட்டத்திலும் உணர்ந்து நாம் அவர்களை கரம் பிடித்து நாம் நடந்து சென்று ஆசிரியை பெற ஒரே நண்பார்ந்த மக்கள் குறிப்படைகளின் 3:22 லூக்காவை சொன்னது போல நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லி அதற்குரிய ஆசிரியை பெற ஒப்புக்கொள்ள போனான். எங்கள் நல்ல தகப்பனை போதுமான கிருமிகளை வாரி வழங்குகிறார். நீ தொடர்ந்து ஆசீர்வதி, பரிசுத்தமாக்கும், புனிதப்படுத்தும், காத்துரட்சியும் இயேசுவின் நாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவாராக. ஆமென்.